மக்களே, அதிசயத்தை பாத்தீங்களா? பாத்திரம் கழுவின ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள அடுத்த லோட இறக்கிட்டாங்க. எனக்கு என்னவோ ஒரு மர்ம கும்பல் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரு போடுறாங்க, எங்க இருந்து போடுறாங்க, எப்படி போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதப்பா. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அதுவும் பாருங்க, முன்னாடி எல்லாம் பாத்திரம் டேபிள்ல கிடக்கும், கிச்சன்ல கிடக்கும், ஸ்டோர்ல கிடக்கும். இப்பெல்லாம் தரையில இடம் பத்தாம மேல சொருகி வைக்கிறாங்க. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. அது சில பேர் இருப்பாங்க, ஐயோ என்ன இவ்வளவு பாத்திரம் சேர்ந்துருக்கு, பரவாயில்ல நீ விளக்கிடுவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால முடியும், மோட்டிவேட் பண்றாங்களாமா. என்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்தா எப்பவும் எனக்கு பத்தாதே. யார் பாத்திரம் தேய்க்கிறது கூட பரவாயில்ல, ஆனா நீ ஜோரா இருப்பேன்னு சொல்லி கல்யாணன்ற பேர்ல கடமையை முடிக்கணும்னு சொல்லி கொடுமையில தள்ளி விட்டாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்லணும்.